கரூர் மதியழகனை ஓரம் கட்டிய விஜய். எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முக்கிய பதவி. இடைத்தேர்தலில் சீட்டு யாருக்கு? கரூரின் அரசியல் களம் தியாகத்திற்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான மோதலால் கொதித்துக் கொண்டிருக்கு. 41 உயிர்கள் பலியான விபத்தின் போது தாவேகா கட்சி தலைவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில சிறை சென்று விசுவாசத்தை காட்டியவர் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன். ஆனா இப்ப இடைத்தேர்தல அதிமுகவில் இருந்து வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரின் செல்வாக்கை பயன்படுத்த தலைமை முடிவெடுத்திருக்கு. இதன் ஒரு பகுதியா மதியழகனை சமாதானப்படுத்த வாரிய தலைவர் பதவி வழங்க தலைமை திட்டமிட்டிருக்கு. ஆனா அந்த பதவியை ஏற்றால் மாவட்ட செயலாளராக உள்ள தனது அதிகாரத்தை இழப்பதோடு கரூரில் விஜயபாஸ்கரின் ஆதிக்கம் மீண்டும் வலுத்துவிடும் என்று மதியழகனின் ஆதரவாளர்கள் அஞ்சுறாங்க. இதனால வாரிய தலைவர் பதவியை தவிர்த்துவிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு போராடுமாறு அவர்கள் மதியழகனை வலியுறுத்தி வர்றாங்க. இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு வாரிய தலைவர் பதவி அளிக்க முதல்வர் விஜய் முடிவு செஞ்சதா தகவல் வெளியாகி இருக்கு. கரூர் இடைத்தேர்தலில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால மதியழகனுக்கு வாரிய தலைவர் பதவியை கொடுக்க உள்ளதாகவும் பார்க்கப்படுது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அப்ப தாவேகா தலைவர் விஜய் தொடங்கி கட்சியின் அத்தனை நிர்வாகிகளும் தலைமறைவானாங்க. மீட்பு பணிகள்ல கூட தாவேகாவினர் யாரும் ஈடுபடல. இதை தொடர்ந்துதான் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் காவல்துறையினரால கைது செய்யப்படுறாரு. கட்சிக்காக உழைத்த அவருக்கு கட்சியில் கிடைத்த பரிசு சிறை தண்டனை தான். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு முதல்வர் விஜய் மதியழகனை சந்தித்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்றாரு. அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியையும் தழுவினார். இந்த நிலையில தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக தலைவர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க தாவேகா தலைமை திட்டமிட்டு வருதான். இதற்கு காரணம் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சமூக ரீதியான ஆதரவு தான். அவர் மீது பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவர் அந்த தொகுதி மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்காரு. இதற்காக இடைத்தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை விஜயபாஸ்கருக்கு வழங்க தலைமை ஏற்கனவே உத்தரவாதம் அளித்துள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆக இங்கேதான் மதியழகன் ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கியிருக்காரு. கட்சிக்கு தான் செய்த தியாகத்தை அவர் மதிக்கும் அதே வேளையில தாவேகா தலைமை அவருக்கு வாரிய தலைவர் அப்படிங்கிற பதவியை அளித்து சமாதானப்படுத்த முயற்சிக்குது. ஆனா மதியழகனின் ஆதரவாளர்கள் இந்த நகர்வை மிகவும் எச்சரிக்கையுடனும் ஒருவித அச்சத்துடனும் பார்க்கிறாங்க. வாரிய தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்டா கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில அவரிடம் இருக்கக்கூடிய நேரடி அதிகாரம் மட்டும் இல்லாம செயல்பாட்டு திறன் பறிபோய்விடும் அப்படிங்கிறது அவர்களது முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. இடைத்தேர்தலில் விஜயபாஸ்கர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர் கரூரின் தாவேகா அரசியலில் மீண்டும் தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கி விடுவார். இது மதியழகனை ஓரங்கட்டி விடும் அப்படின்னு அவர்கள் கருதுறாங்க. இதன் விளைவாகவே தான் வாரிய தலைவர் பதவியை நம்பி ஏமாற வேண்டாம், இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு உறுதியா போராடுங்க அப்படின்னு அவர்கள் மதியழகனை தூண்டிவிட்டு வர்றாங்க. இந்த நிலையில அரசியல் களத்துல தேர்தல் வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா கட்சிக்காக துரோகம் சுமந்த மதியழகன் போன்ற விசுவாசிகளின் மன உறுதியே அந்த இயக்கத்தின் உண்மையான சொத்து. அதிகார பதவியை தந்து மதியழகன் போன்றவரை ஒதுக்குவது தற்காலிக தீர்வாக தெரிந்தாலும் கூட உண்மையான விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்ளாத எந்த ஒரு வியூகமும் காலப்போக்கில் கட்சியின் அடிப்படை பலத்தையே பலவீனப்படுத்திவிடும் அப்படிங்கிறதே தாவேகா தலைமை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.
அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.